நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது குறள் 7 அதிகாரம் கடவுள் வாழ்த்து. குறள்: தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. பொருள்: தனக்கு நிகரில்லாத கடவுளின் திருவடிகளை பற்றினாலே ஒழிய இவ்வுலகில் கவலை இல்லாமல் வாழ முடியாது. என்னுடைய முதியோர் ஊதிய விண்ணப்பம் கலெக்டர் ஆஃபீஸில் 1 மாதமாக தூங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னும் இது பரிசீலனைக்கு கூட எடுத்துக்கொள்ளப்படவில்லை என்றார் அந்த முதியவர். கலெக்டர் அலுவலகத்துக்கு போய் விசாரித்தீர்களா? என்ன சொன்னார்கள்? பலமுறை போய் வந்து விட்டேன். ஒரு மாத ஊதிய தொகை எவ்வளவு கிடைக்குமோ அவ்வளவு தொகை செலவழிந்து விட்டது. ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை கை காட்டுகிறார்கள். செக்ஷனில் கேட்டால் தாசில்தாரை கேட்கச் சொல்கிறார். தாசில்தாரை கேட்டால் ரெவென்யூ இன்ஸ்பெக்டரை கேட்கச் சொல்கிறார். ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் அலுவலகத்திலேயே இருப்பதில்லை. எப்போது வருவார், எப்போது வெளியே போவார் என்று யாருக்கும் தெரியவில்லை. கலெக்டரை பார்த்தீர்களா? என் போன்ற சாமானியர்கள் எல்லாம் கலெக்டரை பார்க்க முடியுமா என்றார் பெரியவர். நம் போன்ற சாமானியர்களுக்கு உதவுவதற்காகத்தான் கலெக்டர் என்ற பதவியே உருவாக்கப்பட்டிருக்கிறது. நாளைக்கு நானும் உங்களுடன் வருகிறேன், கலெக்டரை பார்த்து விடலாம் என்றேன். அதனால் மற்ற அதிகாரிகள் கோபித்து கொண்டு விட மாட்டார்களே என்றார் பெரியவர் கவலையுடன். கவலைப்படாதீர்கள், பெரிய அதிகாரியிடம் போனால் பிரச்சனை நிச்சயம் தீரும் என்று அவருக்கு உறுதி சொன்னேன். மறுநாள் கலெக்டர் அலுவலகத்துக்கு போனபோது அங்கே ஒரு பெரிய கூட்டமே கலெக்டரை பார்க்க காத்திருந்தது. பார்வையாளர் நேரம் 3 முதல் 4 மணி வரை என்று போட்டிருந்தது. ஆனால் வெளியே போயிருந்த கலெக்டர் அலுவலகத்திற்கு வரும்போதே 4:30 மணி ஆகிவிட்டது. இன்று கலெக்டரை பார்க்க முடியாது என்று ஊழியர்கள் கூறியதால் பெரும்பாலோர் திரும்பி போய் விட்டார்கள். சுமார் 10 பேர் தான் பொறுமையாக காத்திருந்தோம். சுமார் 5 மணிக்கு கலெக்டர் மணியை அடித்து பியூனை அழைத்தார். பியூனுக்கு பின்னால் நானும் நுழைந்து விட்டேன். கலெக்டர் முகத்தில் களைப்பும் சலிப்பும் தெரிந்தது. என்ன என்றார் என்னை பார்த்து. சார், பார்வையாளர் நேரத்தின் போது உங்களை பார்க்க சுமார் 100 பேர் காத்திருந்தார்கள். பெரும்பாலோர் திரும்பி போய்விட்டனர். நாங்கள் 10 பேர் இருக்கிறோம். தயவு கூர்ந்து நீங்கள் எங்களை பார்க்க வேண்டும் என்றேன் பணிவாக. பியூன் என்னிடம் திரும்பி, அதெல்லாம் பார்க்க முடியாது, யாரை கேட்டு உள்ளே வந்தே, வெளியே போ என்று விரட்டினார். கலெக்டர் குறுக்கிட்டு, இரு என்று பியூனை அடக்கிவிட்டு என்னிடம், சார், ஒரு 5 நிமிடம் கழித்து நான் ஒவ்வொருவராக கூப்பிடுகிறேன், கொஞ்சம் காத்திருங்கள் என்றார். சொன்னது போலவே சில நிமிடங்கள் கழித்து ஒவ்வொருவராக வரச் சொல்லி அவர்கள் குறையை கேட்டார். எங்கள் முறை வந்தபோது பெரியவரின் பிரச்சனையை சொன்னேன். கலெக்டர் சம்பந்தப்பட்ட அதிகாரியை அழைத்து விசாரித்தார். இதை ஏன் இன்னும் நீங்கள் பரிசீலிக்கவில்லை என்று அதிகாரியை கடிந்து கொண்டார். நாளைக்கு இந்த விண்ணப்பம் என் மேஜைக்கு வர வேண்டும் என்று அதிகாரியிடம் சொல்லிவிட்டு அருகில் இருந்த உதவியாளரிடம், இதை குறித்து வைத்து கொள்ளுங்கள், நாளைக்கு எனக்கு இது பற்றி நினைவூட்டுங்கள் என்று சொன்னவர் பெரியவரை பார்த்து, கவலைப்படாதீர்கள், நீங்கள் எல்லா விவரங்களும் சரியாக கொடுத்திருந்தால் இன்னும் 1 வாரத்துக்குள் உங்கள் ஓய்வூதியம் சாங்ஷன் ஆகிவிடும் என்றார். அவருக்கு நன்றி தெரிவித்துவிட்டு வெளியே வந்தோம். கலெக்டர் உறுதியளித்தபடியே 1 வாரத்துக்குள் பெரியவருக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட்டிருப்பதாக கடிதம் வந்தது. பெரியவருக்கு மிகவும் ஆச்சரியம். எப்படி தம்பி இது என்றார் என்னிடம் நம்ப முடியாமல். பெரியவரே, ஒரு பிரச்சனை தீரவில்லை என்றால் மேலிடத்தை அணுகலான்தான் நடக்கும் என்றேன்.